ஹாய். பர்த்டேக்கு முந்தின நாளே கேக் ஆர்டர் பண்ணுறது, என்ன ஃப்ளேவரில் வேணும், எங்கே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக போட்டு வச்சுருப்போம். பட் இந்த டைம் வந்து அன்னைக்கு ஃபுல்லாக எங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லே போயிடுச்சு. ரிட்டர்ன் வர்றதுக்கு நைட் ஆகிடுச்சு இல்லையா வீட்டுக்கு. மறுநாள் காலையிலேருந்து தான் கொஞ்சம் அவனுக்கு டெம்பரேச்சர் கம்மியாகி ஸ்டொமக் பெயின்லாம் சரியாயிடுச்சு. பட் இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷனில் தயிர் சாதம் தான் மதியானம் பண்ணேன். எதுவும் பெருசாக எதுவும் பண்ணலை. மதியானத்துக்கு மேலே வந்து வாவ் பேக்கரியில் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் ஒரு சிம்பிள் டெக்கரேஷனாக வீட்டில் பண்ணிவிட்டு கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கேக்லாம் கூட அவனுக்கு அவ்வளோ கொடுக்கல. ஏன்னா அவனுக்கு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு விட்டுட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வந்து எப்போவுமே ஹோட்டலுக்கு போவோம். அவன் வந்து ஹோட்டல் தான் ப்ரிஃபர் பண்ணுவான் பர்த்டே அன்னைக்கு. பட் இந்த டைம் வந்து ஹோட்டலை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி உடம்பு முடியலங்கிறதுனால. அப்புறம் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமா உடம்பெல்லாம் சரியாகி நல்ல நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை ஞாபகமாக வச்சுருந்து கேட்டிருந்தான். ஸோ பாகுபலி ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். ஸ்டார்டர் வாங்கியிருந்தோம். ஸ்டார்டர்லேயே வயிறு நிமிர்ந்தது. பட் இருந்தாலும் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கணும்னு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நைட்டுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம்.